எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோகரன்சி தமிழ். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா என் சேனல் நம்ம கிரிப்டோகரன்சியோட ப்ரைஸ் பற்றி பற்றி கிரிப்டோகரன்சியோட டெக்னிக்கல் ஆன்சர் பற்றி வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC வெப்சைட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. 4 hour டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $68,770 இருக்குங்க. ஸோ இப்போ நான் டெய்லி டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். ஸோ ப்ரைஸ் இங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஸோ ப்ரைஸு கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பெனண்ட்டை உடச்சிதுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பெனண்ட்டை என்ன பண்ணியிருக்கு, ப்ரைஸ் வந்து உடச்சி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பிரேக் அவுட் பண்ணி மேலேயும் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ இந்த பெனண்ட்டை உடச்சிட்டு மேலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சப்ளை ஏரியா இருக்குது. சரிங்களா? அந்த சப்ளை ஏரியாவை டச் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரைஸ் வந்து கீழே வருது. அதாவது கீழே எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ புல்பேக்காக வந்து ப்ரைஸ் வந்து கீழே இப்போதைக்கு இருக்குது. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு இப்போ கன்சால்டேட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா தெரியும். ஸோ நான் வந்து இந்த சப்ளையும் டிமாண்டும் பார்த்தீங்கன்னா நான் வந்து டெலகிராமில் நான் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த இடத்துக்கு வரதுக்கு முன்னாடியே ப்ளஸ் இந்த இடத்துக்கு வந்த பிறகு நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணிவிட்டேன். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 4 hour பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த 4 hour பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த நான் இந்த சப்ளை வரைஞ்சிருக்கேன் இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 70,285லேருந்து 68,000. ஓகேங்களா? ஓகே, 68,892. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சப்ளை ஏரியா வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த சப்ளை ஏரியாவுக்கு கீழே நம்மளுக்கு வந்து கேண்டில் என்னென்னா க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஓகேங்களா? விக்கு மட்டும் தான் அடிச்சிட்டு போகுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஏரியா கீழே இருக்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் இங்கே ஹண்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஒருவேளை நம்மளுக்கு இந்த சப்ளை ஏரியா கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இந்த சப்ளை இன்வேலிட் ஆகிருக்கும். ஓகேங்களா? பட் ஆனால் சப்ளை ஏரியா கீழே வந்து இது வரைக்கும் கேண்டில் க்ளோஸ் வைக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் நம்மளுக்கு இன்வேலிட் ஆகலை. ஸோ இது இன்வேலிட் ஆகணும்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லோக்கு கீழே வந்து கேண்டில் இப்போ க்ளோஸ் வைக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சதுன்னா இந்த சப்ளை வந்து நம்மளுக்கு இன்வேலிட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளை இன்வேலிட் ஆகிடுச்சுன்னா ப்ரைஸ் ஃபர்தராக வந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி தான் வரும். ஸோ ஒருவேளை இது லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுதுன்னா நான் வந்து கீழே ஏதாவது சப்ளை ஏரியா இருக்கான்றது பார்த்து நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கீழே இந்த லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்கும், நான் சொல்கிறது வந்து 4 hourல கேண்டில் க்ளோஸ் வைக்காத வரைக்குமே நம்மளுக்கு இந்த டிமாண்ட் வந்து ஆக்டிவேட்டில் தான் இருக்குது அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. சரிங்களா? ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு வந்து இந்த லோக்கு கீழே கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சுதுன்னா இந்த டிமாண்ட் இன்வேலிடு. அப்புறம் இந்த சப்ளை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த சப்ளை ஸ்ட்ரென்த்தாக ஆகுதுன்னா ஃபர்தராக ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி வரும். ஸோ அது கீழ் நோக்கி எது வைக்க வரும் அப்படின்றது நான் வந்து டெலகிராமில் அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் வந்து வீடியோவை கூட நான் மேக் பண்ணி போட்டு பார்க்குறேன். சரிங்களா? ஸோ இன்கேஸ் நான் இது பண்ணுறதுக்குள்ளே வந்துருச்சுன்னா. ஓகேங்களா? ரைட். ஸோ இப்போ இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து நம்மளுக்கு ஒரு கன்சல்டேட் நடந்துன்னு இருக்குது. ஸோ இந்த கன்சல்டேட் முடிஞ்சிட்ட பிறகு ஸோ ப்ரைஸ் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகுதோ அந்த பக்கம் வந்து மார்க்கெட் வந்து போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி வேறு நம்மளுக்கு வந்து CPI டேட்டா வேறு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்கும். ஓகேங்களா? கொஞ்சம் இல்லை, ஓரளவுக்கு ரொம்பவே வந்து வால்டாலிட்டி இருக்கும். அதனால் வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வரைக்குமே மார்க்கெட் நம்மளுக்கு வந்து புல்லிஷ் வியூவில் தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு பியரிஷ் வியூக்கு மாறலை. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நம்ம என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட். ஓகே. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் நேற்று என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா கேண்டில், ஸோ இந்த மண்டே கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கேண்டில் லோக்கு கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸை இங்கே ஹண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹண்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஒரு விக்கு மட்டும் விட்டுருக்காங்க. ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு அடுத்த கேண்டில், அதாவது இன்றைக்கி கேண்டில் நம்மளுக்கு வந்து ஒரு ரெட் கலர் கேண்டில், அதாவது க்ரீன் கலர் கேண்டலாக மேலே க்ளோஸ் வச்சதுன்னா ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு இங்கேருந்து மார்க்கெட் வந்து கண்டினியூஷன் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை க்ளோஸ் வைக்காமல் இந்த லோக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ், அதாவது நேற்று கேண்டிலோட லோக்கு கீழே வந்து கேண்டில் க்ளோஸ் வைக்கக்கூடாது. நேற்று கேண்டிலுக்கு லோக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வச்சுன்னா ஸோ ஃபர்தராக நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு கீழ் நோக்கி வர ஆரம்பிச்சிடும். ஸோ கீழே நம்மளுக்கு எதாவது டிமாண்ட் இருக்கான்றதை பார்த்து நான் வந்து ஃபர்தராக அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இன்னும் டவுன் ட்ரெண்டுக்கு வரல, இந்த டிமாண்டும் ஃபெயிலியர் ஆகலை. ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க எனக்கு நிறைய பேர்.
ஸோ டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லலாம் கேட்டிங்க. ஸோ டிமாண்ட் இன்னும் ஃபெயிலியர் ஆகல, நம்மளுக்கு டிமாண்டு கீழே கேண்டில் வந்து விக்கு தான் வச்சுட்டு போயிருக்கு. 4 ஹவரில் பார்த்தா தெளிவாக தெரியும். ஸோ டிமாண்டு கீழே கேண்டில் வந்து விக்கு தான் வச்சுன்னு இருக்குது. ஸோ டிமாண்டு கீழே இன்னும் வந்து ப்ரைஸு வரலை, அதாவது கேண்டில் க்ளோஸ் வைக்கலை. ஓகேங்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது மார்க்கெட்லன்றது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேடிஏ. ஸோ கேடிஏ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குது அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ஃபாலிங் வெஜ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நிமிஷங்க. ஓகே, கேடிஏ. ஸோ கேடிஏ பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இது எந்த ஃபார்மேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாலிங் வெஜ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் தான் நம்மளுக்கு இது வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ எனக்கு அனுப்பிச்சிருந்தார் பர்சனலாக அவர். ஸோ பார்த்தீங்கன்னா இது அழகாக வந்து ஒரு ஃபாலிங் வெஜ் ஃபார்மேஷனில் இருக்குது. ஸோ கரெக்டாக நம்மளுக்கு எங்கே டிமாண்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ஏரியாவில் தான் டிமாண்ட் ஏரியா இருக்குது. ஸோ இந்த ஏரியான்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.13 $1.03. ஓகேங்களா, இது ஒரு பர்ஃபெக்டான டிமாண்ட் ஏரியா. இன்கேஸ் ப்ரைஸ் இந்த ஏரியாவுக்கு வந்ததுன்னா அருமையான ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ப்ரைஸ் வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வட்டி ப்ரைஸ் இங்கேருந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா இந்த $2 பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியா தான் இம்பார்ட்டண்ட்டான டிமாண்ட் ஏரியா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியான்றது நான் சொல்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1.13 $1.03. ஓகேங்களா. ஸோ இந்த டிமாண்ட் ஏரியாவில் ப்ரைஸ் நின்று இப்படி திரும்புதுன்னா இது ஒரு நல்ல ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேடிஓ டிமாண்ட் ஏரியா கீழே தான் இருக்குது. ஸோ வாங்குறவங்க வாங்கலாம், யூஸ் பண்ணுறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ரைட், ஓகே. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்டர்ப் மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லிக்கிறது எல்லாமே ஓன் அனாலிசிஸ்க்கு. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா நீங்களே ஒரு ஓன் அனாலிஸ் பண்ணிட்டு இல்லை உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.